வேகமாக போய் அந்த மேகமாக மாற ஆசை. பாருங்கள், இந்த மேகம் மாதிரி இப்படி மாறணுமா, இப்படி ஒரு ஆசை எனக்கு. இது நிலா தாங்க, நட்சத்திரம் இல்லை. நிலா, மேகம் எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா? உலகம் எவ்வளோ வேகமாக சுற்றுது பாருங்கள். என்னோடு சேர்ந்து உலகம் கடு 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 கடுன்னு வேகமாக சுற்றுதா? எங்கே சார் இருக்கீங்க? என்ன சார் மாய வித்தா பண்ணுறீங்க? எங்கே இருக்கேன் தெரியுதா உங்களுக்கு? என் பின்னாடி பாருங்கள், சூரியன் தெரியுறானா? இப்போ நிலா பார்த்தீங்க, இப்போ சூரியன் தெரியுறானா? இப்போ சூரியன் தெரியுறானா? இப்போ தான் சூரியன் வர்றான். ஆனால் தலைக்கு மேலே நிலா பாருங்கள், அழகாக உட்காந்துருக்கு. எங்கே எவ்வளோ அழகாக இருக்கு. ஐயோ, இந்த இடத்துக்கு நாங்களும் வரணுமே. இங்கே தூரம் போயிட்டீங்களா சார்? கிடையவே கிடையாது. சித்தர் பாறையில் நின்றுருக்கேன். இதான் சித்தர் பாறை. எங்கே இருக்கே? போத்தம்பாளையம், சேவூருக்கு பக்கத்தில் போத்தம்பாளையத்தில் இந்த சித்தர் பாறை. அப்போது இந்த அதிகாலை நேரத்தில் 5:45 மணிக்கு அப்படியே பின்னாடி தெரியுதுங்களா? இதுதான் நம்முடைய முதியோர் இல்லம் போத்தம்பாளையம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மனிதர்களுடைய தொந்தரவே இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? பக்கத்தில் கசகசான்னு வீடுகளில், நெருக்கமான கொசுக்கள் இல்லை, பன்றிகள் இல்லை, நன்றி கெட்ட மனிதர்கள் இல்லை. அதனால் இந்த இடம் சுகமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்களேன். சூரியன் உதிக்கிறான், நிலவு வானத்தில் அழகாக என் தலைக்கு மேலே அது ஒரு பக்கம் அப்படியே வேடிக்கை காமிக்குது இல்லையா? சுகம் தாங்க சுகம். இத்தனை 1000 கோடி சம்பாதிச்சாலும் இந்த சுகத்துக்கு இணைய உலகத்தில் ஒரு சுகமும் கிடையாது. இயற்கை அற்புதம். இயற்கையை ரசிக்கிறவன் தான் வாழ்க்கையை வாழ்கிறான். இந்த பாறை இருக்குது பாருங்களேன். இந்த பாறை வந்து ஒரு 120 அடி, 150, 200 அடி இருக்கும். ஆனால் ரொம்ப கடுமையான பாறை. கொஞ்சம் ஏமாதினா கீழே விழு காட்டிடும். அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த பாறை மேல் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். ஆக இந்த போத்தம்பாளையம் முதியோர் இல்லத்துக்கு அவசியம் வாங்க. 6 முதியோர்கள் இருக்காங்க இங்கே. நான் அடிக்கடி இங்கே வந்துட்டு போவேன். இங்கே வந்தாவே தியானத்தில் உட்காந்துருவேன். இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிடுவேன். மனுஷங்களை மறந்துடுவேன். அதனால் இந்த அதிகாலை நேரத்தில் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பாறை இருந்ததுன்னா அது மேலே ஏறி இப்படி சூரியனையும் சந்திரனையும் பார்த்துக்கிட்டு நடந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியுமான்னு பாருங்கள். வாழ்க்கை அழகானது. அது ஒரு அற்புதமான கவிதை. அதை வாசிக்க தெரியணும். நிறைய பேருக்கு அவசரத்தில் அந்த கவிதையை வந்து படிக்கக்கூட நேரம் இல்லை. எந்திரிக்க வேண்டியது, ஓட வேண்டியது, வேலை செய்ய வேண்டியது, செல்ஃபோன் பார்க்க வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, ஊர்க்கதை பேச வேண்டியது, உலக கதை பேச வேண்டியது, அப்புறம் தூங்கிட வேண்டியது. இந்த பூமிக்கு வந்தோட நோக்கம் என்ன? எதை பற்றியும் எந்த கவலையும் படுறதில்லை. வாழ்க்கையின் இறுதி லட்சியம் என்ன? ஏதோ ஒரு 5000 வருஷம் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் நினப்பு. அடுத்த நாள் இருக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு செத்த நாளைக்கு பால். அதுக்குள்ளே மனுஷங்க போடுற ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன? எங்கள் அப்பா. ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், சுற்றியும் பாருங்கள். இந்த போத்தம்பாளையத்தை சுற்றி கோயில்கள் ஒரு 4 கோயில் இருக்குது. இந்த 4 கோயிலையுமே காலையில் 4 மணிக்கு ஒரு வாட்டி, 5 மணிக்கு ஒரு வாட்டி, 6 மணி, 1 மணி நேரத்துக்கு கூட பாட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த இனிமையான தெய்வீக ராகங்கள் உங்களை இன்னும் மென்மையாக்கும், மகிழ்ச்சியாக்கும், ஆனந்தமாக்கும். வந்து பாருங்கள். போத்தம்பாளையம் ஒன்றும் தூரம் இல்லை. போத்தம்பாளையத்திலேருந்து தண்ணீர் பந்தல் பாளையம் கொட்டம் ரோடு போகிற வழியில் இந்த இடமாண்டு அமைந்திருக்கின்றது. அற்புதமான
சித்தர் பாறைக்கு வாருங்கள், நீங்களும் ஒரு சித்தராக மாறுவீர்கள். என் தலைக்கு மேலே நிலா, என் தலைக்கு பின்னாடி சூரியன், தலைக்கு மேலே நிலா, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. தலைக்கு பின்னாடி சூரியன், சூரியனே எழுக. சூரியனை எழுப்புகிறவர்கள் சூரியனாகவே எழுவார்கள். அதான் நான் சொல்லுவேன். சூரியனை நம்ம எழுப்பணும், நம்மளும் சூரியன் எழுப்பக்கூடாது. அதிகாலை சுபவேளை, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம், முருகானந்தம். வாங்க.